ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 6/1/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, சங்கடகர சதுர்த்தி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் நல்ல காரியங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி சில விஷயங்களில் நம்ம அந்த நேரம் தான் போயாகணும், சில பேரை பார்த்தாகணும் அப்படின்னா விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க, அற்புதமாக சித்திக்கும். அடுத்தபடியாக குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இந்த குளிகைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சுபகாரியங்கள், திருமணம் அதெல்லாம் பண்ணப்படாது. அதேமாதிரி அசுப காரியங்களும் பண்ணப்படாது. இந்த இதெல்லாம் எடுக்கிறது, இந்த இதெல்லாம் ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷம். மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மனசார ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா சொன்னாலே ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி சூளம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, பரிகாரம் பால். வடக்கு திசையை நோக்கி நம்ம இன்றைக்கி பிரயாணம் போகக்கூடாது ஆனால் சில விஷயங்களுக்காக நம்ம போய்த்தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு பரிகாரமாக பாலை சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா? அந்த மாதிரி போகிறதுனால உங்களோட பயணங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். தனுசு லக்னம் இருப்பு 1 நாழிகை 39 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:16 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 4:37 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:43 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 12:50 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 12:16 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 11:55 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:37 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இந்த பூராடம் உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்ய கண்டிப்பாக சுபிக்ஷங்கள் வந்து சேரும். அதேமாரி இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் ஹரம், நம்மளோட கஷ்டங்களெல்லாம் ஹரம் செய்யக்கூடிய ஒரு சதுர்த்தி. விநாயகப் பெருமான் ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அருகம்புல் போட்டு அற்புதமான ஒரு சுபிக்ஷங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட சங்கடங்கள் அற்புதமாக விலகும், சந்தோஷங்கள் அற்புதமாக வந்து சேரும். இந்த சதுர்த்தி அவ்வளோ விசேஷம். ரொம்ப நல்ல நல்ல நியூஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த சங்கட சதுர்த்தியில் விரதம் இருந்து இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மங்களக்காரகன். அந்த விஷயத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை வர சங்கட சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு வச்சுக்கோ, தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்குன்னா இன்றைக்கி கண்டிப்பாக விநாயகனை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. அண்ணன் தம்பி 2 பேரையும் அற்புதமான ஒரு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய நவ கிரகங்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், மகர ராசியில் கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள்.
அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அற்புதமாக ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். கேதுவோடு சேர்றார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும், கவனமாக இருக்கணும். புரியுறதா? ஆனாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழல். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனோதைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்து கேதுவோடு சேர்ந்து விடுறார். கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான ஒரு போக்கு. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரம், குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி கண்டிப்பாக செல்லும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் மனோதைரியமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சரியா? இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும்னாலும் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல் இருக்குங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி குடும்ப பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயம் நிறைந்த நாள். ஏன்னா காலையில் உங்களோட சந்திர பகவான், அதாவது உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? உங்கள் ஜென்மராசிலே இருக்கார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனால் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்து கேதுவோடு சேர்ந்துட கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்கோ. சரியா? அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்கோ. வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த அசால்ட் ஆறுமுகம் மாதிரி இருக்க வேண்டாம். சரியா? ஜாலியாக சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யணும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசேன போகஸ்தானம் அப்படின்னு 12ஆம் இடத்துல தான் இருக்கார், விரையாதிபதி. அப்புறம் ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுவார். ஜென்மராசியில் ஆல்ரெடி யார் உட்காந்துருக்கா? கேது பகவான் உட்காந்துருக்கார். கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல் இருக்கும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியிலோ ஜிம்கானா சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்களில் நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கட்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.
அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல தான் அற்புதமாக இருக்கார். அவர் தான் லாபாதிபதி. உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி எதிர்பாராத இரட்டிப்பு வருமானம் சில பேருக்கு கிடைக்கும். இந்த ஆட்டோ ஓட்டுறவா வேன் ஓட்டுறவா அவளுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்குங்க. நல்ல ஒரு இதெல்லாம் சான்ஸ் எல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசேன போகஸ்தானம் அப்படி 2ஆம் இடத்துக்கு வந்து மறையிற இருந்தாலும் கூட யார் இருக்கா, கேது இருக்கார். கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை கொடுக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 10வது இடம், அதாவது கர்மஸ்தானம், தொழில் வியாபாரத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதேமாரி உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக செய்யுங்கோ. ஆனால் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து இந்த சந்திர பகவான் கேதுவோடு சேர்ந்துடுறார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் தெளிவான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதேமாரி இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். பேசி தீர்த்துக்கணுமே தவிர தீர்த்துட்டு பேசிக்கக்கூடாது. சரியா? அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அடிமேல் அடி எடுத்து வைப்பது நல்லது. அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் உற்சாகமும் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல தான் இருக்கார். சந்தோஷமான ஒரு நாள். அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்து கேது பகவானோட சேர்ந்துடுறார். கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல், குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சில அற்புதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி நீங்கள் ஓரளவுக்கு நினச்சதை சாதிச்சுக்கலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அஷ்டம ராசியில் தான் இருக்கார். அஷ்டமாதிபதி. கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் சாயந்தரம் அந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்து கேதுவோடு சேர்ந்துடுறார். ஓரளவுக்கு கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொருத்திலையும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க. அதுமாரி சாப்பாட்டு விஷயத்தில் கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். இன்றைக்கி புரியுதா? இன்றைக்கி உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க. மற்றபடி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளாக காத்திருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைனா யாருக்காவது குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இந்த மூதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் இருக்கார். கலத்திராதிபதி. அற்புதமான ஒரு சூழல். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அதே சமயம் நண்பர்கள் மூலமாக சந்தோஷம் இருக்கும். சாயந்தரம் இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார். கேது அங்கே இருக்கார். சேர்ந்துருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு நாயனம், இப்போ 2 நாயனம். அப்படியே சும்மா கும்முன்னு இருக்கும். கவனமாக இருக்கணும்.
புரியுறதா? ஏன்னா சந்திராஷ்டமாக ஆரம்பிச்சுடுறது. சரி பரவாயில்ல, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு நாள், சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சதை ஓரளவுக்கு அந்த வேலையெல்லாம் சாதிச்சுக்கலாம். மற்றபடி குடும்ப பெண்களில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து பேக்கில் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்து யாரோட சேர்றார்? கேதுவோடு சேர்ந்துடுறார். அதனால் கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல் இருக்கும் சாயந்தரம். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பவர்ஃபுல் டே. அந்த பவர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். புரியுறதா? அதாவது உத்தியோகத்தில் உங்களோட வேலைகளை செஞ்சு உங்களோட திறமைகளை அங்கே நிலைநாட்டணும். அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப நன்னா இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த வாய்ப்பையெல்லாம் சிதறவிடாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டே. அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். பஞ்சமாதிபதி ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். அப்புறம் ராசி மாறி சாயந்தரம் அப்படியே உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 6ஆம் இடத்துல ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக உட்காந்து இருக்கிறது கேது பகவான். ஞானக்காரர்களோட இந்த மாத்திருக்காரகன் சேர்றார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ஒரு சிறப்பான சூழ்நிலையை கொண்டு வந்து தரும். இன்றைக்கி குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து அற்புதமான முடிவுகளை எடுப்பீர்கள். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான சூழ்நிலை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப ஆரோக்கியம் கருதி சில முக்கியமான முடிவுகளை, திட்டங்களை இன்று தீட்டுவீர்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.